ரீசெண்டா காஷ்மீர் பகல்காம் அட்டாக் அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதனால போர் பதற்றம் அதிகமா இருக்கு. இதுக்கு இடையில மக்கள் சேஃப்டிக்காக மே 7 அதாவது இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் ஆர்டரை எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த பயிற்சியில 5 மெயின் சேஃப்டி டிப்ஸை டீச் பண்ணுவாங்க. ஏர் ரைட் வார்னிங் சைரன்ஸ். இந்த சைரன்ஸை எல்லா சிட்டிஸ்லயும் பிளேஸ் பண்ணிருவாங்க. எதிரி விமானம் நம்ம நாட்டுக்கு மேல பறக்க போகுதுன்னா சிவிலியன்ஸை அலர்ட் பண்ற மாதிரி இந்த சைரன்ஸை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அடுத்து சிவிலியன் அண்ட் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங். மக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேஃப்டி டெக்னிக்கை சொல்லி கொடுப்பாங்க. சேஃப்டியான இடத்துக்கு எப்படி போகிறது, எப்படி கவர் ஆகுறது, என்ன பண்ணக்கூடாதுன்னு டீச் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்ஸ்னால பேனிக் ஆகாம பயப்படாம காமா மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கிராஷ் பிளாக் அவுட் மெஷர்ஸ். நைட் டைம்ல எதிரிகள் விமானம் நம்ம நாட்டுக்கு மேல பறக்க போகுதுன்னு தெரிய வந்ததுன்னா நம்ம கவர்மெண்ட் உடனே எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிருவாங்க. இதனால நம்ம இருக்கிற இடம் நைட் டைம்ல எதிரிகளுக்கு விசிபிளா தெரியாது. அடுத்தது கோமோஃபிளாகிங் விட்டல் இன்ஸ்டாலேஷன்ஸ். முக்கியமான கட்டிடங்கள், தொழிற்சாலை, கவர்மெண்ட் பில்டிங்ஸ், பவர் ஸ்டேஷன் இது எல்லாத்தையும் எதிரி கண்களுக்கு தெரியாம மறைச்சு வைக்கிறதுக்கு பேரு தான் கோமோஃபிளாகிங். லாஸ்ட் பாயிண்ட் எவாக்குவேஷன் பிளான் அப்டேட்ஸ் அண்ட் ரிஹர்சல்ஸ். மக்கள் ஃபாஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆகணும்னா எங்க போகணும், எப்படி போகணும்னு ட்ரில்ல டீச் பண்ணுவாங்க. இது ரியலான சிச்சுவேஷன் வரும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி ஒரு பெரிய சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் கடைசியா 1971ல பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல நடந்துச்சு. அப்போ பாகிஸ்தானோட டென்ஷன் ரொம்ப ஹையா இருந்துச்சு. இந்தியா அப்போ சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் ஆர்டரை பாஸ் பண்ணாங்க. ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள போர் வந்தா நம்ம எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். மோஸ்டா வாரை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த வார்ல குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் 2 சைடுமே அதிகமாக பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தான்.